எம்ஜிஆர் வந்து இவங்கள மாதிரிலாம் குடும்ப ஆட்சியெல்லாம் நடத்தலை. எம்ஜிஆர் ஒரு சிறப்பான மக்களுக்கான ஆட்சியை தந்தார். எம்ஜிஆர் குடும்ப ஆட்சியங்கள் நடத்தினார். அவர் அதுக்கப்புறம் ஜானகி வந்தாங்க. ஜானகி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படி சொல்கிறாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த இல்லை எதுவும் வரல. இல்லை காட்டியிருந்தாலும் இருந்த பொம்பளைய கூட்டிகிட்டு வந்து சத்துணவு அமைப்பாளர்னு போட்டது யார்? அதெல்லாம் கொஞ்சம் அது வாரிசு இல்லையா சார்? சார் நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு அறிமுகம் வரேன், எனக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டீங்களா? அது வாரிசா? இல்லை இல்லை நம்ம நண்பர்கள். ஆமா அது வாரிசு இல்லையா சார்? ஆம்பளை ஃப்ரெண்டு சார் நீங்கள் எனக்கு கொடுத்தா அது வாரிசு ஆம்பளை ஃப்ரெண்டே இல்லையா? நீங்கள் ஏன் சார் தப்பா பார்த்தா என்ன வச்சுக்க இருக்கேன் சார்? உலகத்தை சார் பச்சையாக சொல்கிறேன் சார். பொண்டாட்டிக்கும் பதவி கொடுத்துட்டு வப்பாட்டிக்கும் பதவி கொடுத்த ஒரே கட்சி சார் அதிமுக. இதுக்கு மேலே நீங்கள் பேசுங்க சார், பேசுங்க சார். எந்த ஆட்சியிலையும் அது நடந்திருக்கா சார்? அது எந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு? அவதூறு இல்லை, பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். ஒன்று சொல்கிறேன் சார், அசல் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், எங்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த அம்மாளுக்கு பர்த்டே. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுகிறோம். சார் வணக்கம். சார், வெற்றிகரமாக அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து முடிச்சு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்படியா யாத்திரை இறுதியாக முடிஞ்சிருச்சு. இது என்ன யாத்திரை என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். இறுதி யாத்திரையா முதல் யாத்திரையா என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனால் என்னென்னா இவ்வளோ ரகசியமாக நடந்த ஒரு யாத்திரை எதுவுமே இருக்காது. யார் யாரோ யாத்திரை நடத்துகிறாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட போகிறது, 500 பேராது கூட போவாங்க, எல்லாம் பார்த்துருக்கோம். யாருக்குமே தெரியாமல் அவர் ஒரு யாத்திரை ஒன்று நடந்து யாருக்குமே தெரியாமல் நடந்த ஒரு யாத்திரை இதுவாக தான் இருக்க முடியும். யாத்திரை இப்படி கூட நடத்தலான்னு நமக்கு கற்றுக் கொடுத்த அண்ணாமலை தான். அப்புறம் மனுக்கள்லாம் கொடுத்ததாக சொன்னாங்க. அந்த மனுக்களில் வந்து ரேஷன் கார்டு இருந்தது, ஜவுளி கடை பில்லு எல்லாமே இருந்தது. அந்த மாதிரி மனுக்கள்லாம் கூட கொடுக்கறத முதல் முறையாக பார்த்துருக்கோம். சரி, அண்ணாமலை தன் கணக்குக்கு ஒரு யாத்திரை நடத்ததாக காட்டிட்டார். அதை மோடியும் நம்பிட்டாருனாக்கா சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அண்ணாமலைக்கு அதை திருப்தின்னா நமக்கு அதில் ஒன்றும் கவலை இல்லை. அதனால் எந்த தாக்கம்னு யாருக்கும் ஏற்பட்டதாக எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா இன்னும் பார்க்கலாம். தமிழ்நாடே பிறண்டுருச்சு, பல்ட்டி அடிச்சு நம்ம அப்படித்தான் சொல்லி ஆகணும். கணக்காட்டணும் இல்லை, எவ்வளோ செலவு பண்ணார், எவ்வளோ தலைமை கழகத்தில் கட்சி ஒன்றிய தலைமையகத்தில் எவ்வளோ வாங்கினார், இதுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்குது இல்லை. அதுக்கெல்லாம் கணக்காட்டணும். ஆர்ப்பரித்து வந்தது பாரு மக்கள் கூட்டம்லாம் காட்டணும். காட்ட வேண்டியதான். அது படமெல்லாம் வீடியோலாம் கொடுத்துருப்பார். அவர்கிட்ட தான் வீடியோ ரூமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதா தான் அவர் வல்லவராச்சு. அதை எடுத்திருப்பார். இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து எங்கேயோ எடுத்த வீடியோவை தூக்கி நம்மளதில் போட்டு அந்த கூட்டத்தில் காட்டி கிராஃபிக்கில் இப்போ லட்சக்கணக்கில் கூட்டம் மாதிரிலாம் காட்ட முடியும். அது மாதிரி தான் காட்டி கணக்கு பண்ணியிருப்பார். மோடியே வந்து அண்ணாமலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சு வைக்கிறாரு அப்படின்றத எப்படி பார்க்குறாரு? இல்லை, மோடிக்கு எகெயின்ஸ்டாக நிறையா விஷயங்கள் அவர் பேசினார். அவர் அறியாமல் பேசினார், தெரிஞ்சு பேசினார், தெரியாமல் பேசினார் தெரியாது. ஏன்னா சில சமயங்கள் என்ன சொல்வார்னா, ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போவதால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்து விடும், வெளிநாட்டு பயணத்தால் அரசாங்க பணம் தான் துஷ்பிரயோகம் ஆகிறது, மக்கள் வரிப்பணம் வீணாகிறதுலாம் பேசிக்கிட்டு இருந்தார். நான் கூட ஸ்டாலின்னு தான் தாக்கி பேசுகிறேன் பார்த்தா இவர் மோடியை தாக்கி இவர் பேசியிருக்காருன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நீ போகிறதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி நிறைய மோடிக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசிக்கிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை அதெல்லாம் மோடிக்கு காதில் விழுந்திருக்கும். யோகி ஆதித்யநாத்துக்கும் நிதின் கட்கரிக்கும் சில பாடங்களை சொல்லி கொடுத்தார் மோடி. நம்ம மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கும் சில பாடங்களை கற்பித்து கொடுத்தார். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நான் யாருன்னு காட்டுறதுக்கு வந்திருக்காரு என்னமோ. அது போனதுக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா ஜெயலலிதா மரணத்தின் போது அதை அஞ்சலி செலுத்த வந்த மோடி சசிகலா தலையை அன்போடு தடவி கொடுத்தாரு. அப்போயே சொன்னாங்க தடவிட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியும்.
அப்புறம் இன்னைக்கு அண்ணாமலை தலையை தடவிட்டு போனார்னா அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்க்கணும். எம்ஜிஆரை ரொம்ப புகழ்ந்திருக்காரு இன்னைக்கு மோடி தமிழ்நாடு. எம்ஜிஆரை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓ, விஜயகாந்த் இல்லையாப்போ? போன தடவை வந்தபோது விஜயகாந்த் பாடிட்டு பேசிட்டு போனார். இப்போ எம்ஜிஆருக்கு போயிட்டாரா? எம்ஜிஆர் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சா? இப்போ என்ன அதை சொல்லிகிட்டு இருக்காரு? யாராவது புதுசாக எம்ஜிஆர் புதுசாக இறந்து இப்போ தான் போனார்னு ஏதோ யாராவது சொல்லிவிட்டாங்களா? மிஸ் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி விஜயகாந்தை போட்டு அப்படி பாராட்டிட்டு போனார். அதுக்குள்ளார எம்ஜிஆர் இட்டு போயிட்டார். என்னன்னு தெரியல. விஜயகாந்தனால பிரயோஜனம் தெரிஞ்சு போச்சோ என்னமோ. அது பிரேமலதாவுக்கு தான் அது சொல்லணும். போன தடவை வந்து பாராட்டினார், இந்த தடவை உங்களை விட்டுட்டாருனாக்கா ஜாக்கிரதை, கூட்டணிக்கு ஏதாவது வேறு வழியாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குங்கன்னு பிரேமலதாவுக்கு தான் நம்ம சொல்லணும். எம்ஜிஆர் வந்து இவங்கள மாதிரிலாம் குடும்ப ஆட்சியெல்லாம் நடத்தலை. எம்ஜிஆர் ஒரு சிறப்பான மக்களுக்கான ஆட்சியை தந்தார். ஆமாம், எம்ஜிஆர் குடும்ப ஆட்சியங்க நடத்தினார். அவர் போனதுக்கப்புறம் ஜானகி வந்தாங்க. ஜானகி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, அப்படி சொல்கிறாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த. இல்லை, எதுவும் வரல. இல்லை, சொல்லு அப்படி தானே. என்ன வரல? அவங்க தானே வந்தாங்க. ஜெயலலிதா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, இல்லை அவ்வளோதான். ஜானகி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க தான் நிற்கலையா சார்? நிற்கலையே, அவங்க தானே சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலை நிற்கல. முதல்ல உங்ககிட்ட அதை கேட்குறேன், கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன். ஜானகி வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். தயவு செய்து அதை மறந்துட்டு போகிறேன். நிலை நிற்கல. இப்போ போயிட்டாங்க, மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. இல்லை, எம்ஜிஆர் பார்த்து கொண்டு வரல. அதுக்கு அவங்க இறப்புக்கு பிறகு இவங்களா வந்தாங்க. ஜெயலலிதா யார் கொண்டு வந்தா? ஜெயலலிதா அவங்களா வந்தாங்க. அவங்களா எங்க கட்சியில் அப்படியே சரி எம்ஜிஆர் அடையாளம் காட்டியிருந்தாலும் இருந்த பொம்பளைய கூட்டிகிட்டு வந்து சத்துணவு அமைப்பாளர்னு போட்டது யார்? அதெல்லாம் கொஞ்சம் அது வாரிசு இல்லையா சார்? வாரிசு இல்லையா? ஆமா. அப்படியா? தெரியாது, எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருது, எங்களுக்கு தெரியாது. அது வாரிசு இல்லை. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. வாரிசே இல்லாத ஒருத்தர் வந்து என்ன அத்தனாலங்க அப்படி அவ்வளோ முக்கியத்துவம் வந்தாங்க. சொன்ன பேச்சை கேட்டுட்டு நின்னார். சொன்னதெல்லாம் நடந்தது. இந்த கட்சியில் யாருமே இல்லையா? நாவலரெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு ஜெயலலிதா இருந்தாங்களா? நாவலர் அவர் கூட தான் இருந்தார். நம்பிக்கை. பண்டிட் ராமச்சந்திரன் அவர் கூட தான் இருந்தார். அந்த அரசியல்வாதிகளை விட இந்த ஜெயலலிதா பெருசாக இருந்தாங்களா? சொன்னால் கேட்டுக்கிறோம். நீங்கள் சொல்ல நாங்கள் தான் பூவில் காதில் தான் பூ வச்சுக்கிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. உங்கள் சேனலையும் சேர்ந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்க. ஃபேக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்களேன். கலைஞர், ஸ்டாலின், இப்போ அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின்றாங்க. குடும்ப அரசியலா? அது அவரே தானே எடுத்திருக்காரு. பெற்றால் தான் பிள்ளையா, கட்டிக்கிட்டா தான் மனைவியா? சார் ஃபேக்சுவலாக யோசிச்சு பாருங்க சார். அவ்வளோதாங்க நான் கேட்குறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி யாருமே வாரிசு இல்லை. யாருமே வாரிசு கிடையாது. ஜானகி கூட வாரிசு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சார் ஜானகி வந்து எம்ஜிஆர் கூட்டிட்டு வரல சார். யார் கூப்பிட்டு வந்தா? அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களா வந்தாங்க. அப்படி தான். இப்போ ஸ்டாலின் பதவியில் வந்தபோது எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்தாருங்க. அவரை ஒன்று கலைஞர் அவர் வச்சு இது பண்ணிடல. எம்ஜிஆர் இருந்தப்போ ஜானகிக்கு எம்ஜிஆர் பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாரா? பதவி கொடுக்கல. அப்புறம் என்ன? கலைஞர் கொடுத்தாரு. என்ன எலெக்ஷன்ல நிக்க வச்சாருங்க. ஆமா சார், எலெக்ஷன்ல அது பேர் தானே துணை முதல்வர் சார். இருக்கட்டுங்க, எலெக்ஷன்ல நிக்க வச்சாருங்க. அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர் ஒன்றும் நியமிக்கப்படலையே. ஜானகி தானே வந்து உட்காந்துச்சு. இல்லை, எம்ஜிஆர் பொண்டாட்டி பிறகுதான் வந்து எலெக்ஷன்ல நின்றுச்சா? அந்தம்மா எலெக்ஷன்ல நின்றுச்சா சார்? அதுக்கப்புறம் நிக்க முடியலையா சார்? அப்ப மக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்ப மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாலை கொண்டு வந்து நிக்க வச்சாரு. ராஜ்யசபாவுக்கு அப்பயே நிக்க வச்சாரு சார். அவங்க வாரிசு இல்ல சார். ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு சம்பந்தம். ரைட் சார், வாரிசு இல்ல சார். ரைட் சார், ரைட் சார். ஜெயலலிதா ரைட் சார். ஜெயலலிதாவுக்கு அதுக்கும் எம்ஜிஆருக்கு அவருக்கு தெரியவே தெரியாது சார். பார்த்தது கூட இல்லை சார். எம்ஜிஆர் அவர் ஜெயலலிதாவை பார்த்ததே இல்லையா? முன்ன கூட தெரியாது சார். நீங்கள் சொன்னால் சரி சார், அவ்வளோதான். கேட்டுக்கொண்டிருந்தான் சார். கட்சியில் எங்கேயோ இருந்தவங்களை கூட்டிக்கிட்டு வந்து ராஜ்யசபைக்கு அமிச்சாரே சார். சார் ஒன்றா படம் நடித்தாங்க ஃப்ரெண்டு. அது அவ்வளோதான் சார். நம்பிக்கை அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க சார். ஆமாம் சார், ஒன்றுமே கிடையாது சார், ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு அறிமுகம் ஆகிறேன், எனக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது வாரிசா? இல்லை இல்லை, நம்ம நண்பர்கள். எதுக்காக கொடுத்தேன்னு சொன்னீங்க? நம்ம நண்பர்கள், அதனால கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம், பொண்டாட்டி கொடுத்தோம், ஃப்ரெண்டாக இருந்த பொண்ணு கொடுத்தோம். அது வாரிசு இல்லையா சார்? ஆம்பளை ஃப்ரெண்டு சார். நீங்கள் எனக்கு கொடுத்தா அது வாரிசு. ஆம்பளை ஃப்ரெண்டே இல்லையா? எம்ஜிஆருக்கு ஆம்பளை ஃப்ரெண்டு. நீங்கள் ஏன் சார் தப்பான பார்த்தா இன்னும் அச்சிக்கமா இருக்கா சார்? நீங்கள் ஏன் சார் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க? ஏன் சார்? அது இது மாதிரி இதை பார்த்தாக்க உடனே ஸ்டாலினுக்கு பதவி மாற்ற கொடுத்தா மாத்திரம் தப்பு. இதில் பையன் சார் தப்பான கண்ணோட்டம். ஏன் சார் அப்படி? ஏன் சார் அப்படி? புரியலையே சார். நான் வந்து வாரிசு அரசியல் மோடி சொல்லியிருக்காரு. நீங்க குடும்ப அரசியல் வாரிசுக்கு விளக்கம் கொடுங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது கட்சிக்குள்ள இருந்தாங்களா? இல்லையே, யாரும் இல்லை.
எம்ஜிஆர் கூட குடும்பத்தை சார்ந்தவங்க. எம்ஜிஆர் இருந்தப்போ யாரும் வந்தாங்களா? இல்ல. யாரும் வரல. கலைஞர் இருந்தப்போ ஸ்டாலின் இருந்தாரு. ஸ்டாலின் இருக்கப்போ உதயநிதி ஸ்டாலின் தங்கை இருக்காங்க. ஸ்டாலினுக்கு பதவி வந்தது, ஏது வந்தது. ஸ்டாலின் என்னவா வந்தார் உள்ள? ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து அசம்பிளியில் உட்கார வச்சுட்டு எம்எல்ஏன்னு சொன்னாரா? சார் மோடி என்ன சொன்னாருன்னா, சார் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. ஜெயலலிதாவை கூட்டிக்கிட்டு வந்து ராஜ்யசபாவில் எம்பி ஆகினார். மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை? அந்த மாடை கட்சியில் நிர்வாகிகள் அந்த கதை பேசாதீங்க. ராஜாராம் சார் நாமினேஷனில் கையெழுத்து போட்டார். அதான் சார். யார் ஜெயலலிதா? யார் சார் அந்த கட்சியில்? என்னவா இருந்தாங்க? எலெக்ஷனில் நிற்க வச்சிருக்க வேண்டியது தானே. நாமினேட்டில் பண்ணார், பிறகுதான் இன்னும் ஜெயிச்சாங்க. அந்த கதை பேசாதீங்க, அந்த கதை பேசாதீங்க. நாமினேட் பண்ணார், பதவி கொடுத்தார். வாரிசு அரசியல் இல்லையா அது? அவர் தண்ணி வாரிசு கிடையாது. ராஜ்யசபா எம்பி ஆகணும்னாலும் எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும் சார். ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். மக்கள் ஆதரவு தேவையில்லை, எம்எல்ஏக்கள் ஆதரவு. அதுக்கப்புறம் மக்கள் ஆதரவு அப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸ்டாலின் வந்து எம்எல்ஏக்கு நின்னார், எலெக்ஷனில் நின்னார். 10 தடவை ஜெயிலுக்கு போனார். மகனார் எம்ஜிஆர் கலைஞருடைய மகனாக இருந்து ஜெயிலுக்கு போனார். சரி சார், அவர் மோடி என்ன சொல்றாருன்னா, இந்த குடும்ப ஆட்சியை அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம். எம்ஜிஆர் குடும்ப ஆட்சி நடத்தலன்னாரு. அவருக்கு தெரியாது, அவருக்கு குடும்பமே தெரியாது. அப்படி பார்த்தா ஜானகி கூட வாரிசு கிடையாது சார். ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் முடிச்சிடுறேன். ஜானகியுடைய முதல் கணவர் வந்து கணபதி பட்டு. கணபதி பட்டுக்கும் ஜானகிக்கும் சுரேந்திரன்ற மகன் இன்னும் உயிரோடு இருக்கார். புரியுதா? அப்படி பார்த்தாக்க ஜானகி தான் வாரிசே கிடையாது. வாரிசே கிடையாது. உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா ஜானகி வாரிசு கிடையாது. அஃபிஷியலாக அவங்க திருமணமே பண்ணிக்கல. எப்போ பண்ணிக்கிட்டாங்க தெரியுமில்ல? முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? புட்டு புட்டு வைக்கக்கூடாது சார். இதெல்லாம் பேசினா அசிங்கம் சார். கலைஞருடைய மகன் ஸ்டாலின், எம்ஜிஆருடைய மனைவி ஜானகின்னு சொல்ல முடியாது சார். சார் டைரக்டான இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் வாரிசு அரசியல் பண்ணல, ஏன்னா ஜானகி வந்து அவங்க வாரிசே கிடையாது. ஆனா ஒன்னாவே வாழ்ந்தாங்க. திருமணமே நடக்காமல் சேர்ந்து வாழ்ந்த ஒரு தத்துவ இது கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆர் இது இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு? எது பெட்டர்னு சொல்லுங்க சார். ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள இப்ப தனிப்பட்ட விஷயம் சார். இப்ப தனிப்பட்ட விஷயம். இப்ப இது தனிப்பட்ட விஷயம் அரசியலுக்கு கொண்டு வந்தா சார். ஓகே சார். சார் அரசியலுக்கு அரசியல் நுழைச்சிங்கன்னா கேட்போம். மகனை கொண்டார். இவர் யாரை கொண்டார்? லிவிங் டுகெதர் தான் கூட இருந்தவங்க. அவர் இருந்தப்ப கொண்டு வரலையே. அவர் இருந்த உயிரோட இருந்தப்ப கொண்டு வரலையே. ஜெயலலிதா கொண்டாரு சார். ஜெயலலிதா யாருங்க சார்? அதான் கேக்குறேன். யாருங்க சார் அவங்க? யாருங்க சார் அவங்க? சொல்லுங்க சார். கட்சியில எவ்வளவு பேருக்கு பதவி கொடுத்தாங்க, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயலலிதா கொண்டாங்கன்னு சொன்னீங்கல்ல சார். கட்சியில நாவலர் இருக்காரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, எஸ்டி சோமச்சந்திரன் இருக்காரு. எல்லாருக்கும் தான் சார் பதவி கொடுத்தாங்க. கட்சி விட்டு வெளியே போனார். எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே போய் நமது கழகம் ஏன் சார் ஆரம்பிச்சார்? ஏன் ஆரம்பிச்சார் சார்? எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அடியார் முறை சொல்லி அடியார் கட்சியை விட்டு ஏன் சார் வெளியே போனார்? எதுக்காக சார் வெளியே போனார்? பதில் சொல்லுங்க. மூடி மறைச்சு ஒரு ஆளை காப்பாத்துறது உங்க சாமர்த்தியம். ஏன்னா ஜெயலலிதாங்கிறது பாப்பாத்தி, அதனால காப்பாத்தி ஆகணும் சார். எம்ஜிஆர் 100 பேருக்கு பதவி கொடுத்தாரு சார். உங்களுக்கு ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்ததுக்கு மட்டும் கொடுத்தது? ஏன் இப்போ அதே மாதிரி கலைஞர் 1000 பேருக்கு பதவி கொடுத்தாரு. ஏன் ஸ்டாலின் மாத்திரம் உங்களுக்கு கொடுத்தது? ஏன் சார் கொடுத்தது? சார் குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அது அதே தான் நான் இங்க சொல்றேன். அதுலயாவது பெரிய பிள்ளைக்கு கொடுத்தாரு. யாருன்னே தெரியாது. என்னது எப்படி கொடுத்தாரு? என்ன உறவு? என்ன உறவு சொல்ல முடியுமா உங்களால? நண்பர். சரி சார், நண்பர் தான். கல்ச்சரை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அரசியல் சார் தனிப்பட்ட பர்சனல் சார். அது சார் அரசியல் எதுவும் வச்சாங்களா? அவ்வளோதான், அதேதான், அவ்வளோதான். பேசாதீங்க அதை பற்றி. அடுத்த பாயிண்ட் போகாதீங்க. உங்கள் பாயிண்ட்டுக்கு எது பேசுங்க, நியாயம் பார்ப்பீங்க. ஜெயலலிதாங்கிறவங்க லிவிங் டுகெதர். ராஜ்யசபாவுக்கு வந்து அத்தனை பேர் இருக்கும்போது அந்த கோவத்தில் தான் எஸ்டிஎஸ் வெளியே போனார், கட்சியை விட்டு வெளியே போனார். என்ன எப்படி கொடுக்கலான்னு அவரை ஓரம் கட்டிங்க அத்தனை பேர் சேர்ந்து. ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு பிராமண பெண் வராங்கிறதா அன்றைக்கி இருந்த ஊடகங்கள் அவரை தூக்கி விட்டுச்சு அந்த மாடை. இவ்வளவும் பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து வாரிசு அரசியல் உலகத்தில் சார் பச்சையாக சொல்கிறேன் சார். பொண்டாட்டிக்கும் பதவி கொடுத்துட்டு ஒப்பாட்டிக்கும் பதவி கொடுத்த ஒரே கட்சி சார் அதிமுக. இதுக்கு மேலே நீங்கள் பேசுங்க சார், பேசுங்க சார். எந்த ஆட்சியிலையும் அது நடந்திருக்கா சார்? இது எந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கா? அவதூறு இல்லை, பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லுங்க.
இல்லைன்னு சொல்லுங்களேன். ஊர் உலகமே இல்லைன்னு தான். ஊர் உலகம் சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க, மீடியாக்கள் நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் சொல்றீங்க, ஏதாவது ப்ரூஃப் கொடுத்துட்டு சொல்லலாம் இது நடந்தது. என்ன எதுக்கு ப்ரூஃபா? அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுக்கு ப்ரூஃபா? என்ன சார் சார் கிவிங் டுகெதர் இதெல்லாம் சார் சார் எனக்கு கூட தான் அசிங்கமாக தான் சார் இருக்குது. என்ன உண்மை தொண்டர் கூட இருந்தாங்க. எம்ஜிஆர் படிப்படியாக தான் அதுவும் முன்னேற்றினாரு. படிப்படியாக தான் முன்னேற்றினார். முதல்ல அந்த அம்மா வந்து சத்துணவு அமைப்பாளராக போட்ட உடனே ராஜ்யசபா கொண்டு போய் விட்டார். ராஜ்யசபா கொண்டு போய் விட்டது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வாரிசுன்னு சொன்னார். சண்டே மேகசின் ஒரு 4 பக்கம் ஆர்டிக்கல் அட்டப்பட கட்டுக்கொண்டு போட்டுச்சு. எடுத்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன பசங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஊரில் எங்கேயோ கேள்வி நானே யாரோ சொன்னதை கேட்டுட்டு வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கூட இருந்து பார்த்தவங்க சார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு அவர் எவ்வளோ அவஸ்தைப்படுவார், என்னென்ன கூத்து நடந்திருக்குதுங்கிறத எங்களுக்கு தெரியும் சார். ஒன்று சொல்கிறேன் சார், அசல் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், எங்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த அம்மாளுக்கு பர்த்டே சேலத்தில் வந்து காவேரி தந்த கலைச்செல்விங்கிற நாடகம் போடுறாங்க. லயன்ஸ் கிளப்பு இதுக்காக சங்கத்துக்காக நிதி உதவிக்காக போடுறாங்க. அரேஞ்ச் பண்ணது எங்கள் அண்ணன் எம்பி ராஜாராம் எம்பி. அதை அந்த லயன்ஸ் கிளப்புடைய சேர்மன் வந்து பார்த்த சாரதிங்கிற எங்களுடைய ஆடிட்டர். அந்த ட்ராமா இது பண்ணுறாங்க. எம்ஜிஆர் தலைமையில் அந்த ட்ராமான்னு போடுறாங்க. சேலத்துக்கு வந்தாச்சு. அந்த அம்மா வந்துருச்சு. துவாரகா ஹோட்டலில் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இவர் இருக்கார் அடுத்த ரூமில். என்னென்ன ரகலை நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். அந்த ட்ராமாவுக்கு அந்த பொண்ணு வந்து ஆடுது. அப்போ 2 பேர்த்துக்கு மத்தியில் பெரிய ரகலை நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ராமா ஆரம்பித்தது, அந்த டான்ஸ் ட்ராமா ஆரம்பித்ததுலேருந்து சிற்றூடி சுப்பிரமணியங்கிறவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறார். கத்துன்னு கத்துறாங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது எங்கள் அண்ணங்கிறதுனால நாங்கள்லாம் 3வது ரோவில் உட்காந்துருக்குறோம், 2வது ரோட்லேயே உட்காந்துருக்குறோம். கத்துன்னு கத்துறாங்க. அந்த பொண்ணு விடாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. எம்ஜிஆர் உள்ளே நுழைஞ்ச உடனே அதை தெரியாதா, கலைஞர் அண்ணாவுக்கே பண்ணவர், அப்புறம் ஜெயலலிதா பண்ணவே ஒரு கூட்டம் ஓனெல்லாம் கத்தி அமக்களம் பண்ணி அதெல்லாம் பண்ண உடனே என்ன பண்ணார், எம்ஜிஆர் கத்திக்கிட்டார். உடனே டான்ஸை நிறுத்திட்டு மேடைக்கு போனார். நடனம் முடிந்த பிறகு தான் நான் பேசுவேன், அதுவரையில் அமைதி காக்க வேண்டும் அப்படின்னாரு. உடனே அமைதி ஆகிட்டாங்க, வந்து உட்காந்துட்டார். டான்ஸ் ஆடி முடித்த உடனே அதை இதெல்லாம் பேசுகிறதுக்கு இது பண்ணுவாங்க. போட்டாச்சு, உட்காந்துட்டாங்க. ராஜாராம் உட்கார்றாரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிற்றூடி சுப்பிரமணியம் பேசும்போது சொல்கிறாரு, புரட்சி தலைவர் அவர்களே, உங்கள் கூடவே இருப்பதாக சொல்லிக்கொண்டு நாடகமாடிக்கொண்டு உங்களையே கவிழ்த்து விடுவதற்கு எத்தனையோ சதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறோம், அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் அப்படின்லாம் பேசினார். இந்த பொண்ணு பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்தது. அடுத்தது ஜெயலலிதா. நாங்கள் இந்த அம்மா ஆரம்பிக்குது, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜாராம் எம்பி அவர்களே, ஏற்கனவே நான் ஆடி உங்களை சிரமப்படுத்தி விட்டேன், பேசி சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. வாய்ப்பு கொடுத்த ராஜாராம் அவர்களுக்கும் மற்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி அப்படின்ட்டு எனக்கு எம்ஜிஆர்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. இவர் அதுக்கப்புறம் பேசுகிறாரு 1/2 மணி நேரம் அந்த மாலை சமாதானப்படுத்துறதுக்கு மேடையில் ஏறி பேசுகிறார். பட்ட அவசரம் ஊரே பார்த்துச்சு. என்ன பேசினாரு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசினார் சார். பப்ளிக்காக தானே பேசினார். ஆமாம், பப்ளிக்கில் தான். அது ஞாபகம் வரல, எனக்கு ஞாபகம் வரல. இந்த சிற்றூடி சுப்பிரமணியத்துக்கு இது பண்ணுறார் அவர். எம்ஜிஆர் என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர். அவர் எனக்காக அடியும் உதவியும் வாங்கியவர். அவர் வந்து எவ்வளோ தியாகங்கள் எனக்காக செய்திருப்பவர். அவர் எனக்கு கொடுத்திருக்க எச்சரிக்கையை நான் பார்க்கிறேன். ஆடி சிரமப்படுத்தி விட்டேன் என்று சொன்னார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆடி நன்றாக, இது நீங்கள் அமைதியாக இருந்திருக்க வேண்டும், அது அப்படின்னு மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசினார். பேசுனதுக்கு அப்புறம் என்ன நடந்துங்கிறது எங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம். என்ன நடந்தது அதெல்லாம் அதை வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அன்றைக்கி மறுநாள் காலையில் அவருக்கு பிறந்த நாளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தாரு, என்னென்னலாம் பண்ணதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே பேசினாக்கா உனக்கு அந்தரங்கமாக நடக்கிற பல விஷயங்களை அசிங்கமாக வந்து எல்லாத்துக்கு முன்னாடி பேசினான்னு கேட்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்ல வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வாரிசு அரசியல் இருக்கிறதுல லிவிங் டுகெதரில் இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து அரசியலில் உட்கார வச்சு பதவியில் உட்கார வச்சது எம்ஜிஆர் தான். வேறு யார் பண்ணா? நீங்கள் சொல்கிறீங்க பெத்த பிள்ளைக்கு வந்து அவன் அந்த ஆள் ஸ்டாலின் எலெக்ஷன் நின்னாருங்க.
10 தடவை ஜெயிலுக்கு போனாருங்க, 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க. சும்மா ஒன்றும் வந்துடல. சும்மா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஜெயிலுக்கு போனாலும் போவார். யாருக்கு சொல்கிறது, யாருக்கு தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரூவ் பண்ணார். ஒரு சனாதனத்தை பற்றி ஒரு இது பண்ணது அகில இந்திய அளவில் ரியாக்ட் ஆச்சுல்ல. அரசியலுக்கு தகுதியானவர்னு ப்ரூவ் பண்ணார்ல. ஒரு சாமியார் தலையை வெட்டி கொண்டு வந்தாக்கா நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வடநாட்டு சாமியார் கத்துற அளவுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்த்துனார்ல. சொல்லுங்கள் சார், தகுதி இல்லாதவங்களை உட்கார வச்சாங்களா? தகுதி இல்லாதவங்களை உட்கார வச்சாங்களா? அந்த பதவிக்கு வந்து உட்காந்தோடனே அவர் இருக்கிறது சாதாரண பதவி. எத்தனை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? எத்தனை வளர்ச்சி திட்டங்களை போட்டுக்கிட்டு வர்றாரு, எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு, எத்தனை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை நடத்திட்டாரு. 3 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்திருக்கார் எம்ஜிஆர். 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கார் ஜெயலலிதா. அங்க திமுகவில் அது மாதிரி எதுவும் பார்க்க முடியும். நீங்க தான் சொன்னீங்கல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அங்கீகரிக்கல, மக்கள் கொண்டு வரலன்றீங்கல்ல. இங்க மக்களுடைய ஆதரவு இதை விட எனக்கு தெரிஞ்ச கலைஞர் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சார். அப்புறம் இல்ல சார், கண்டினியூஸா சொல்றேன். டெபாசிட் சார் கண்டினியூஸா சொல்றேன். போடுச்சு தொடர்ச்சியா நான் அவருக்கு டெபாசிட்டே போச்சு. டெபாசிட்டே போச்சு. தொடர்ச்சியா நான் சொல்றேன். உங்க ஆசையை நான் சொல்றேன் சார். கலைஞருக்கு டெபாசிட் போய் காணாம போயிட்டாருல்ல. மோடி சொல்ற அடையாளம் தெரியாமல போயிட்டாரு. கலைஞர்னா யாருன்னு கேட்குற அளவுக்குள்ள இருந்தார். நீங்க மோடி சொல்றாரு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு சிறப்பான நல்ல ஆட்சியை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தார். அது அந்த ஆட்சி தான் இப்போ அந்த அம்மால தான் இவர் வந்து ஏமன் குற்றவாளியே இவர் ஆட்சியில் தான் உள்ள தள்ளினாங்க இல்லையா? அதுவும் இல்லையா? கலைஞர் உள்ள தள்ளினாரா? சொல்லுவீங்களா? ஏதாவது சொல்லுவீங்களா? கலைஞர் தான் சார் உள்ள தள்ளினாரு, உங்களுக்கு தெரியாதா சார்? கலைஞர் தான் சார் உள்ள ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். யார் சார் தள்ளினது? ஏமன் குற்றவாளின்னு சொன்ன போது யார் பிரதம மந்திரியாக இருந்தவர்? அந்த நல்லாட்சி கோர்ட்டு தீர்ப்பு வழங்குச்சு சார். அதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு முடிச்சு போறீங்க. ரைட் சார், நீங்க சொன்னா ரைட் சார். கோர்ட்டில் கேஸ் போட்டது யார் சார்? உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி தானே போட்டார். நிறுத்தி இருக்கலாமே. அவ்வளோ நல்லாட்சியை தந்தவங்களை வந்து ஒரு 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு வழக்கில் ஜெயிலில் கொண்டு போய் போட்டீங்க. அவங்க வர்றதுக்கு அதுதானே காரணமாக இருந்தது. இப்போ சொல்கிறாரு ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார். நல்லாட்சி கொடுத்தவரை கொண்டது நீ இது வந்து பேசுகிற, அதுக்கு பதில் சொல்லுங்க. வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.